தமிழ் வாழ்க. இன்ஜினியரிங் கல்லூரி பிஇ பிடெக் கவுன்சிலிங் ஆரம்பமாயிருச்சு. பலர் என்னிடம் இதை பற்றி ஒரு பதிவு கொடுங்கள் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதற்காக இந்த பதிவு கொடுக்கிறேன். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு. நினைத்த இன்ஜினியரிங் கல்லூரி, பொறியியல் கல்லூரி சேர வேண்டுமா? முதலில் உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி கொள்ளுங்கள். இன்று ஒவ்வொரு கல்லூரிக்கும் கட் ஆஃப் மார்க் உண்டு. கட் ஆஃப் மார்க் மிகவும் அவசியம். அதன்படி தான் அங்கே கவுன்சிலிங் நடக்கும். அதன்படி கல்லூரிகள் கட் ஆஃப் மார்க், அவங்க சொன்ன கட் ஆஃப், அந்த கல்லூரிக்கு உண்டான கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி வேணும், எனக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போன ஆண்டு என்ன கட் ஆஃபோ அதை விட 1 மார்க் 2 மார்க் முன்ன பின்ன இருந்தால் இவ்வாண்டு கிடைக்க வாய்ப்புண்டு. இது கண்டிப்பாக கிடைக்கும். 1 அல்லது 2 மார்க் வித்தியாசம் இருந்தால் கடவுளின் அனுக்கிரகத்தால் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கும். சென்ற வருடத்துக்கும் இந்த ஆண்டுக்கும் சிறு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதனால் நமக்கு கட் ஆஃப் மார்க்கு மிக மிக முக்கியம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாயிண்ட் சம்திங் வித்தியாசத்தில் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கல அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் புதன் பகவானும் உங்களுக்கு அனுக்கிரகம் இருந்தால் 1 மார்க் 2 மார்க் வித்தியாசங்கள் இருந்தாலும் இவ்வாண்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இதற்கு புதன் பகவானை வழிபட வேண்டும். அதிகாலையில் எழுந்து குல தெய்வத்தை வணங்க வேண்டும். இஷ்டப்பட்ட கல்லூரி கண்டிப்பாக கிடைக்கும். தமிழகத்தில் தலை சிறந்த சில கல்லூரிகள் உண்டு. அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கட் ஆஃப் மார்க் அவசியம், அதனுடைய இது தேவை. இவ்வாண்டு ஓரளவுக்கு ஒரு வேரியேஷன் இருக்கத்தான் செய்யும். மிகவும் நல்லது இது போன்ற நல்ல கல்லூரிகள் கிடைத்தால். அதற்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, கோவை பிஎஸ்சி, சென்னை எஸ்எஸ்என், மதுரை தியாகராஜா, ஷோனா, சிவகாசி மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ், கோவை குமரகுரு காலேஜ், நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்த பதிவில் ஒவ்வொரு கல்லூரியை பற்றும் கூறுகிறேன். ஒவ்வொரு கல்லூரியினுடைய பிளேஸ்மெண்ட்டை பற்றியும் கூறுகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கும்போது பல தகவல்களை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.